Milky Mist ice cream. Malli, 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 malli. அந்த கேஸ் சம்பந்தமா என்கிட்டயும் கேட்கறதுக்கு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். நீங்க தாராளமா கேட்கலாம். ஸ்டேஷனுக்கு வர சொன்னா நானே வந்திருப்பேன் மேடம். எதுக்கு வீடு தேடி வந்திருக்கீங்களேன்னு பாக்குறேன். போலீஸ்ல ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. எந்த விஷயத்த கூப்பிட்டு விசாரிக்கணும், எந்த விஷயத்துக்கு நேரா வரணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது நேரா வர வேண்டிய விஷயம், அதான் நேரா வந்திருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேடம், நீங்க ஏன் பூடகமாவே பேசுறீங்க? என்ன வேணுமோ ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க. அந்த சுடர் எங்க கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தவ. அவளை பத்தி பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு கடமை இருக்கு. என்ன கதிரேசன், உங்க பொண்ணு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்றா? விஷயத்துக்கு வந்துடலாமா? என்ன மேடம் இது? எதுக்கு ஹேண்ட் கஃப்ல கொண்டு வந்திருக்கீங்க? என்கொயரிக்கு தானே வந்திருக்கீங்க. நாங்க என்ன கிரிமினலா ஹேண்ட் கஃப்ல கொண்டு வந்திருக்கீங்க? மிஸ்டர் கதிரேசன், நான் ஏன் ஹேண்ட் கஃபோட வந்திருக்கேன்னு உங்க பொண்ணுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். மேடம், நீங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க, என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன். சுடர் கொலைக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு மிஸ்டர் கதிரேசன்? என்ன தொடர்புனா நீங்க என்ன கேக்குறீங்க? மேடம், இந்த கேள்விக்கு ஏற்கனவே நாங்க ஸ்டேஷனுக்கு வந்தே பதில் சொல்லிட்டோம். சுடருக்கும் எங்களுக்கும் தொடர்பு இருந்துச்சே தவிர அவளோட மர்டருக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. ஆக்சுவலி அவ எங்க அக்கா மாதிரி இருந்த ஒருத்தி. அதனால தனிப்பட்ட முறையில எங்களுக்கு அது சோகம் தான். எனக்கு என் அக்காவே இறந்து போன மாதிரி தான் மேம் இருந்துச்சு. நான் லிட்டரலா அழுதுட்டு இருந்தேன். இப்ப கூட பேசாம அவ அப்படியே பொய் சொல்லி என் அக்காவாவே இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணும். எவ்வளவு அழகா அவங்க மனசுல இருக்கிறத உங்க பொண்ணு ரொம்ப கிளியரா சொல்றாங்க பாருங்க. அப்படி உங்களால சொல்ல முடியுமா மிஸ்டர் கதிரேசன்? அவ எவ்வளவு துரோகம் பண்ணிட்டு போயிருந்தாலும் அக்கா மாதிரி இருந்ததுனால அழுதேன்னு உங்க பொண்ணே சொல்றா. அப்படி உங்களால ஏதாச்சும் சொல்ல முடியுமா? இப்ப கூட சுடர நினைச்சு அழறதா நிஷா சொல்றா. நீங்க சுடர நினைச்சு எப்பயாவது அழுதுருக்கீங்களா மிஸ்டர் கதிரேசன்? இவ சின்ன பொண்ணு மேடம், அதனால அவ அக்காவை நினைச்சு இப்போ அழுறேன்னு சொல்றா. எனக்கு அந்த சமயத்துல கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. அப்புறம் அதை நான் கடந்து வந்துட்டேன் மேடம். எனக்கு என் பொண்ணு மாதிரி இருந்த தோற்றத்தை பயன்படுத்தி அவ பண்ண துரோகம் மட்டும் தான் என் மனசுல இருந்துச்சு. சபாஷ், சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க மிஸ்டர் கதிரேசன். துரோகம் தான் மனசுல இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த துரோகத்துக்கு கைமாறா நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணலையே. அதை நினைச்சு நான் வேதனைப்பட்ட, அவ்வளவுதான். அவ உங்க வீட்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கா. அதுவும் கணக்குலயே வராத பணம். அது மட்டும் இல்லாம உங்க எல்லாரையும் ஒரே சமயத்துல கொல்றதுக்கு பிளானும் பண்ணிருக்கா. ஆமா, நீங்க எப்படி வேதனைப்பட்டதோட நிறுத்திட்டீங்க? அதுலயும் ஹார்பர் கதிரேசன் நீங்க. ஹார்பர் கதிரேசன்னா இப்போ ரவுடிங்க மத்தியில நல்லாவே தெரியுது. அப்படி பேரும் புகழுமா இருந்த பாப்புலர் கேங்ஸ்டர் நீங்க. நீங்க எப்படி வேதனைப்படுறதோட நிறுத்தினீங்க? வேதனைப்பட்டேன்னு சொல்றாருல எங்க அப்பா, அதோட விட வேண்டியதானே மேம்? எதுக்கு துருவி துருவி கேள்வி கேட்டே இருக்கீங்க? எங்க அப்பா முன்ன அந்த மாதிரி இருந்தவர் தான். அதெல்லாம் நாங்க குழந்தைங்களா இருந்தப்போ. அதுக்கும் சுடர் மர்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன கதிரேசன், உங்களை கேள்வி கேட்டா உங்க பொண்ணுதான் பதில் சொல்றாங்க, நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? இல்ல உங்ககிட்ட பதில் இல்லையா? நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் மேடம். நான் ஹார்பர் கதிரேசன் தான். ரவுடிங்களோட எல்லாம் தொடர்பு இருந்த ஒருத்தன் தான். ஆனா அதையெல்லாம் விட்டு ரொம்ப நாளாச்சு. இவ அம்மா தவறுனதுல இருந்து நான் அதையெல்லாம் விட்டுட்டேன் மேடம். அப்பதுல இருந்து என் பிள்ளைங்களை வளர்க்கறதா என் வாழ்க்கைன்னு நான் இருந்துட்டேன். அதெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா விட்டுருந்தீங்கன்னா நான் ஏன் இப்ப விலங்கோட உங்களை தேடி வர போறேன்? அந்த ரவுடிங்களோட பந்தம் இன்னும் நீடிச்சிட்டு இருக்கிறதா எனக்கு தோணுது. அதான் நான் இங்க வந்தேன். மேடம், நீங்க என்ன சொல்றீங்க?
கதிரேசன், என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லவா? மேடம் என்ன மேடம் சொல்ல சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? ராயபுரம் வாசு, டெல்லி பாபு, சுந்தரேசன் இவங்களை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்பா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீ கொஞ்சம் அமைதியா இருமா. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. அப்பா அவங்க நீங்க தான் கொலை பண்ணீங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியலையா? கொலை பண்ண மாதிரி இல்ல நிஷா. இந்த கொலைய பண்ணதே உன் அப்பா தான். ராயபுரம் வாசுவை வச்சு கொலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. நீங்க யாரோ தப்பா சொல்லிக்கு வந்திருக்கீங்க மேடம். நான் எதுக்கு அவளை கொலை பண்ணணும்? 50 லட்சம் ரூபாய் எனக்கு ஒரு பணமா? அது போன அன்னைக்கு நான் நிம்மதியா தான் தூங்கினேன் மேடம். நான் நிறைய பணமெல்லாம் பார்த்துட்டேன் மேடம். அதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. மிஸ்டர் கதிரேசன், நீங்க இன்னும் விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெளியூருக்கு போக சொன்னீங்களே ரவுடிங்க, அவங்க இன்னும் போகல. அவங்க போகிறதுக்கு முன்னாடியே நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப அவங்க ஏன் கஸ்டடியில தான் இருக்காங்க. நடந்த எல்லாத்தையுமே அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுல உண்மை சொல்ல வேண்டிய ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். சொல்லுங்க, சுடரை கொலை பண்றதுக்கு ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணீங்களா இல்லையா? அப்பா நீங்க தான் அக்காவை கொலை பண்ண ஏற்பாடு பண்ணீங்களா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. அப்போ உன் அக்காவே இல்லம்மா, அது உனக்கே தெரியும். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அக்கா இல்லனா என்னப்பா? அவ என் அக்கா மாதிரி இருந்தவ தானே. அவளை கொலை பண்றதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்களா? நிஷா, நீ கொஞ்ச நேரம் ரூம்ல போயிரு. நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிக்கிறேன். நீ போ. நான் ஏன்பா போனோம்? நீ போன்னு சொல்றல, அப்பா சொன்னா கேட்க மாட்டியா? போ. உன் அப்பா தான் சொல்றாருல, நீ போமா. அப்பா அந்த சுடர் நம்ம அக்கா இல்லதான். ஆனா அவளை நீங்க ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா நானே உங்களை மன்னிக்க மாட்டேன். சொல்லுங்க கதிரேசன், அந்த வாசு ஏன் கஸ்டடியில தான் இருக்கான். நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீங்க இல்லன்னு சொல்லிட்டே எல்லாம் இருக்க முடியாது. அவன் போன் ஹிஸ்டரி எடுத்தாலே எப்பெல்லாம் அவன் கிட்ட பேசிருக்கீங்க, எத்தனை தடவை பேசிருக்கீங்கன்னு டீடைல்ஸ் எல்லாமே வந்துரும். சொல்லுங்க, நீங்க தானே பணம் கொடுத்து இந்த ரவுடிங்களை வச்சு கொலை பண்ண சொன்னீங்க. மிஸ்டர் கதிரேசன், உங்களை இன்னும் கொஞ்சம் விசாரிச்சாலே நீங்க எல்லா உண்மையும் சொல்லிடுவீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடிச்சு விசாரிச்சா இருக்கிற மொத்த உண்மையும் கொட்டிடுவீங்க. ஏன்னா நீங்க தான் ஆட்டோ ஏற்பாடு பண்ணி கொலை பண்ணீங்கன்றதுக்கான எவிடன்ஸ் பக்காவா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரவுடிங்க வாசு, சுந்தரேசன் எல்லாருமே அப்ரூவரா ஆகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த நிமிஷமே நான் உங்களை அடிச்சு இழுத்துட்டு போக முடியும். நான் அதை செய்ய வரல. மேடத்தோட எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சா நான் அதுக்கு ஏத்தாப்புல நடந்துங்க மேடம். பரவாயில்லையே, பிசினஸ்மேன் தான். சும்மா அப்படியே கற்பூர புத்தி சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த தொழில தானே மேடம் இருக்கிறோம். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லிருங்க, பண்ணிடலாம். பணம்லாம் எனக்கு வேண்டாம். பணம் எனக்கு தேவையில்லாத விஷயம். பணத்தை விட ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு உங்ககிட்ட இருந்து தேவைப்படுது. அதை நீங்க எனக்கு பண்ணணும். என்ன மேடம் அது? இங்க மல்லி அடிக்கடி வருவாளா? மல்லி இங்க எப்பயாச்சும் தான் வருவா மேடம். நீங்க அவளை பார்க்க போவீங்களா? அது கூட எப்பயாவது தான் நடக்கும். ஆமா, ஏன் போக மாட்டேங்கிறீங்க? உங்க பேத்திய அவ தானே வளர்க்கறா. ரொம்ப நல்லா வளர்த்துட்டு இருக்காளே. அவளை போய் அடிக்கடி பாக்குறதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? சங்கடமெல்லாம் ஒண்ணும் இல்லதான். ஆனாலும் என்னவோ தெரியல, அவளுக்கும் என் குடும்பத்துக்கும் அவ்வளவா செட் ஆகிறது இல்ல. அப்புறம் ஒரு விஷயம், உங்க பக்கத்துல யாரோ ஒரு கருப்பு ஆடு இருக்காங்க. அவங்க உங்களை பத்தின விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வாசு நம்பர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைச்சது கூட அப்படிதான். அதனால எதுக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. கூடிய சீக்கிரம் உங்களை கூப்பிட்டு அனுப்புவேன். அப்ப நீங்க வந்து நான் கேக்குற விஷயத்த பண்ணி கொடுக்கணும். இல்லனா உங்க வாசு அப்ரூவர் ஆயிடுவான். அதெல்லாம் எதுக்கு மேடம்? நீங்களே இப்ப ஸ்ட்ரைட்டா ஒரு டீலுக்கு வந்துட்டீங்கல்ல. நீங்க கேட்கிற விஷயத்த நீங்களே விரும்புற மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன்.
அப்ப நான் கிளம்புறேன். நம்மளோட இந்த டீல் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அதெல்லாம் தெரியாது மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. நிசா, நிசா இங்க வாமா. இன்ஸ்பெக்டர் மேடம் கிளம்புறாங்கம்மா. பழைய ரவுடிங்களுக்கு எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குல்ல, அதை வச்சு மேடத்துக்கு சில கேள்விகள் இருந்திருக்கு. நான் பதில் சொன்னேன். இப்ப மேடம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடம் கிளம்புறாங்க. அப்படியா மேடம்? எங்க அப்பாக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லைல்ல? ஆ, இப்போதைக்கு இல்ல, நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பக்கம்தான் கதிரேசனை கூட்டிட்டு வருவாங்க. மனுஷன் என்ன ஆட்டம் போட்டாரு. கையில கொஞ்சம் பணம் இருக்கவும் எவ்வளவு திமிரா பேசினாரு. இன்னைக்கு வச்சோம்லாம் ஆப்பு. போலீஸ் ஜீப்ல இருந்து இறங்குறப்போ அவர் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பார்க்கறேன். இன்னும் காணோம். கதிரேச வீடு பக்கத்துல தானே இருக்கு. அங்கேருந்து கூட்டிட்டு வரதுக்கா இவ்வளவு நேரம்? ஒருவேளை அவர் இடத்திலே கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ? ஆமாண்டா மச்சான், நம்மள யாராச்சும் உள்ள வைக்க முடியுமா என்ன? கட்டி தூக்கிட மாட்டோம். மச்சான், அந்த இன்ஸ்பெக்டர் பத்தி என்னென்னமோ சொன்னாங்க. அச்சு தோல்லாம் உரிச்சிருன்னு சொன்னாங்க. இப்படி உடனே போன்னு சொல்லிட்டாங்களேடா. நம்ம பாஸ் இருக்காரு, அவருக்கு மேல வரைக்கும் செல்வாக்கு இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணிருப்பாரு. அதான் அந்த இன்ஸ்பெக்டர் நம்மள விட்டுட்டாங்க. எப்படியோ நம்மள விட்டாங்கல்ல. வாங்கடா ஜாலியா போலாம். வா. என்னது கதிரேசன் அடிச்சு இழுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தா உள்ள இருக்கிறவங்கள வெளியே விட்டாங்களே. என்ன பண்றது? முதல்ல மல்லி கிட்ட விஷயத்த சொல்லுவோம். அண்ணே சொல்லுங்கண்ணே. மல்லி, அந்த கதிரேசன் அடிச்சு இழுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தா அவங்க புடிச்சு வச்சிருந்த 3 ரவுடிங்களையும் வெளியே விட்டாங்கம்மா. அப்படியா? வெளியே விட்டுட்டாங்களா? உயிர் எரியுதுமா. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சு அந்த ரவுடிங்களை பிடிக்க வச்சிருக்கோம். ஆனா அந்த அம்மா என்னடான்னா அவ்வளவு ஈஸியா வெளியே விட்டுருச்சு. ஒரு விசாரணை நடக்கல, ஐடென்டிபிகேஷன் பரேட் நடக்கல, எதுவுமே நடக்கலம்மா. அப்படியே சும்மா அனுப்பிட்டாங்கம்மா. அந்த ரவுடிங்க எல்லாம் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி போயிட்டு இருக்காங்கம்மா. எனக்கு இப்படிதான் நடக்கும்னு தெரியும்னு. தெரியுமா? என்னம்மா சொல்ற? அண்ணன், அந்த இன்ஸ்பெக்டரோட ஒரே டார்கெட் நான் மட்டும்தான். என்ன தவிர வேற யார் பிடிபட்டாலும் இப்படி ராஜ மரியாதை பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க. அந்த சுடரே உயிரோட வந்து இவங்க தான் என்ன கொலை பண்ணாங்கன்னு வேற யாரையாவது காமிச்சாலும் நம்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன புடிச்சு ஜெயில போடணும். அதை நோக்கிதான் இந்த மொத்த கேஸையும் வளைச்சு கொண்டு போவாங்க. என்னம்மா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? அப்போ இவங்களை நாம எதுவுமே பண்ண முடியாதா? அண்ணன், இவங்களை என்ன பண்றதுன்னு இப்ப யோசிக்க வேண்டாம். குழப்பம்தான் மிச்சம். என்ன செய்யறதுன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நீங்க அங்கிருந்து கிளம்பி வந்துருங்க. இன்னைக்கு செமையா ஒரு சம்பவம் இருக்குன்னு நினைச்சம்மா. இப்படி ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சம்மா. மலிமா, மலிமா, எத்தனை மணிக்கு பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறது? என்ன பிராக்டிஸ் வேணுமா? டான்ஸ் காம்படிஷன் பிராக்டிஸ். அதையும் மறந்துட்டீங்களா? இல்ல இல்ல, அத மறப்பேனா? நான் ரெடி. இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து பிராக்டிஸ் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்ஸ் மலிமா. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றது?
தீபிகா மேடம் சொன்னது சரிதான். எனக்கே அந்த சந்தேகம் இருந்துச்சு. வாசுக்கு அது நான் வாங்கி கொடுத்த போனு. அதுல என்னைய தவிர வேற யார்ட்டையும் பேசாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படி அந்த நம்பர் வெளியில போயிருக்கும்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னப்பா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தம்மா. அப்படியே வாக்கிங் போல நடந்துகிட்டு இருந்தேன். எதுக்குப்பா அந்த தீபிகா மேடம் வந்தப்போ என்ன உள்ள போ சொன்னீங்க? அவங்க இன்ஸ்பெக்டர்மா, விசாரிக்கிற பேர்ல என்கிட்ட கடுமையான சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அது என்னடா நம்ம அப்பா வந்து இப்படி கேட்கறாங்களேன்னு உனக்கு வருத்தமா இருக்கும். அவங்களுக்கு பணிவா பதில் சொல்லி புரிய வைக்க வேண்டியது என் கடமை. அதனாலதான் நான் உன்னை உள்ள அனுப்பி வச்சேன். அடிக்கடி என்னப்பா யாராவது வந்து நீங்க தான் சுடரை கொலை பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. என்னப்பா நடக்குது? அது போட்டு வாங்குறதுக்காக அப்படி சொல்றதுமா. ஆனா அந்த மேடமே உங்க மேல தப்பு இல்லை சார், சும்மா ஒரு சாக் கொடுத்து விசாரிக்கிறது எங்க வழக்கம், அதனால அப்படி கேட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதான் கடைசியில போறப்ப கூட உன்னை கூட்டு சொல்லிட்டு போனாங்க பாரு. அவங்க நம்ம பக்கம் இருக்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா. அவங்களுக்கே உங்க மேல சந்தேகம் வந்துச்சப்போ? நான் நம்ம தொழிலுக்காக சில ரவுடிங்களை கூட வச்சிருக்கேன். அதுல சில பசங்க அப்பப்ப ஏதாவது வெளியில போய் பெரிய வேலை பண்ணிடுறாங்க. அது நமக்கு சிக்கல் ஆயிடுது, வேற ஒண்ணும் இல்லம்மா. அவங்களெல்லாம் விட்டு தொலைங்கப்பா, நம்ம வேற பிசினஸ் கூட ஏதாவது பண்ணலாம். இந்த மாதிரி போலீஸ் பஞ்சாயத்துல வேண்டாம். சரிம்மா, கொஞ்சம் கொஞ்சமா நான் சரி பண்ணிக்கிறேன். சரி வாங்க சாப்பிட போலாம். நீ போமா, என் மண்டைக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதை நான் கொஞ்ச நேரம் இருந்து யோசிச்சுட்டு வரேன். அதான் உங்களுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தீபிகா மேடம் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? அவங்க அதோட சேர்ந்து இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அதுதான் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னப்பா சொன்னாங்க? ஏதோ ஒரு கருப்பாடு நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கு, அதுதான் என்னை பத்தின முக்கியமான தகவலை எல்லாம் போலீஸ்க்கு சொல்லிட்டே இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுலயும் குறிப்பா வாசோட நம்பரை அந்த கருப்பாடு தான் புடிச்சு கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் நான் யாரா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேம்மா. அப்பா அந்த போன் நம்பர் நீங்க எங்க வச்சிருக்கீங்க? அது என் போன்ல மட்டும் தானமா இருக்கும். அப்போ உங்க போனை எடுக்கிற யாரோ தான் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதாம்மா நானும் யோசிக்கிறேன். என் போனை நீ கூட எடுக்க மாட்ட, அப்புறம் எப்படி என் போன்ல இருந்து நம்பர் போயிருக்கும்னு நான் யோசிக்கிறேன். தாத்தா, நான் விட்டுட்டு போனேன்ல, அந்த நோட் புக்கை வாங்க தேடி பார்க்கலாம். நானே கூட தேடி பார்க்கறேன். வாங்க தாத்தா வாங்க. அம்மா, இப்பதாம்மா ஞாபகம் வருது. அந்த கருப்பாடு வேற யாரும் இல்ல, அந்த மல்லிதாமா. எப்படிப்பா சொல்றீங்க? அன்னைக்கு அவ வந்தப்பதான் எனக்கு ஒரு மிரட்டல் போன் வந்துச்சு. நான் உடனே அந்த வாசுக்கு போன் பண்ணேன். சந்தேகமே இல்லப்பா, அப்ப அந்த மல்லிதா பண்ணியிருப்பா. அவ தப்பிக்கிறதுக்காக என்னை மாட்டி விட்டுட்டாளா? அவளை என்ன பண்றேன்னு பாரு. அவளா தனியா வந்தா நம்ம வீட்டுக்குள்ள விட மாட்டோம்னு வெண்பா கூட்டிட்டு வந்திருக்கா. அவளை நோட்டு தேடுற மாதிரி அனுப்பிட்டு என்னையும் கூட அனுப்பிட்டு அவ என் போனை எடுத்து அந்த நம்பர் எடுத்திருக்கா. ஆனா உங்க போன் பேட்டர்ன் லாக்ல தானே இருந்திருக்கும், அதை எப்படி திறந்திருப்பா? போனை கட் பண்ணிட்டு வைக்கிற கொஞ்ச நேரமும் போன் ஓப்பன்ல தாமா இருக்கும். அந்த நேரத்தை பார்த்தா அவ அப்படி பண்ணிருக்காமா. அவ ரொம்ப கிரிமினலா தான்ப்பா இருக்கா, அவளை சும்மா விடக்கூடாது. இருமா, அடுத்ததா ஏதாவது ஒரு விஷயத்துல அவ சிக்குவா இல்ல, அவளை நான் அப்ப என்ன பண்றேன்னு பாரு. என்ன பாட்டுக்கு ஆடலாம் வெண்பா? மலிமா, என்ன பாட்டுனாலும் சூஸ் பண்ணுங்க. ஆனா சாங் ஃபயரா இருக்கணும், செம்ம வைபா இருக்கணும். பாரதியார் பாட்டு எடுத்துப்போமா? ஆடுவோமே பல்லு பாடுவோமே. மலிமா, அந்த பாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கே ஆடியாச்சு. சங்கே முழுங்க பாட்டுக்கு ஆடுவோமா? பாரதிதாசன் பாட்டு நல்லா இருக்கும் வெண்பா. மலிமா, சினிமா பாட்டுக்கு ஆடுவோம். எல்லாரும் சினிமா பாட்டு தான் சூஸ் பண்ணிருக்காங்க. ஓ, சினிமா பாட்டு சூஸ் பண்ணலாமா? அப்ப செம்ம சூப்பரான பாட்டா சூஸ் பண்ணலாம். இந்த பாட்டு காடலாமா? மலிமா, இந்த பாட்டுக்கு குரூப் இருக்கணுமே. ஓ, இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிற சாங் மலிமா. இது இது ஓகே மலிமா, பட்டை கிளப்பலாம்.
சாங் ப்ளே பண்ணு. பார்த்தாலே சார்ஜிங் மேக்னெட் கண்ணால ராக்கெட் விட்டாலே ஏய் நிறுத்து நிறுத்து, முதல்ல ஆஃப் பண்ணாத. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.